ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/5/2025 ஸ்ரீ விசுவாவசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 10:44 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 6:48 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:48 வரை வெதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 9:46 வரை பத்திரை, பின்பு இரவு 10:44 வரை பவம், பின்பு பலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:48 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:48 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வைகை எழுந்தருளல். உத்தமர் கோவில் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் ரத உற்சவம். பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி வெள்ளி ரத உற்சவம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட குறைகள் நீங்கி ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும். விரதாதி விசேஷங்கள் பௌர்ணமி திதி, அதிலும் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரான்னங்கள் செய்து, அதாவது பல வகைகளில் அன்னம் தயாரித்து இரவு நேரத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு உணவு படைத்து நைவேத்தியம் செய்து தூப தீப ஆராதனைகள் செய்து இரவு பொழுது மொட்டை மாடியிலேயே சந்திர காந்தத்தினுடைய ஒலி அலைகள் உங்கள் மீது படுமாறு இருந்து அந்த உணவை சாப்பிட்டால் முழுமையான சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும். எளிமையான பரிகாரம் இவை. ஆக சித்திரான்னம் செய்து உங்கள் வீட்டில் பூஜை அறையிலும் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு நில ஒளியில் நைவேத்தியம் செய்வித்து அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சகல சம்பத்துகள் கிடைக்கும். முகப்பொலிவு உண்டாக்கும். தேக அழகு பெறுவீர்கள். அதிக நன்மைகள் பிறக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று 27 முறை உச்சரித்து பிறகு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிப்பதே நல்லது. மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷம் இருக்கும். புரிதல்கள் ஏற்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள். தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். ஆபரண பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது.
காலை 4:21 முதல் 6:09 வரை மேஷ லக்னம். காலை 6:10 முதல் 8:12 வரை ரிஷப லக்னம். 8:13 முதல் 10:23 வரை மிதுன லக்னம். காலை 10:24 முதல் 12:31 வரை கடக லக்னம். 12:32 முதல் மதியம் 2:33 வரை சிம்ம லக்னம். 2:34 முதல் மாலை 4:33 வரை கன்னி லக்னம். 4:34 முதல் 6:39 வரை துலாம் லக்னம். மாலை 6:40 முதல் இரவு 8:50 வரை விருச்சக லக்னம். 8:51 முதல் இரவு 10:58 வரை தனுசு லக்னம். 10:59 முதல் 12:52 வரை மகர லக்னம். 12:53 முதல் 2:35 வரை கும்ப லக்னம். 2:36 முதல் 4:16 வரை மீன லக்னம். இந்த நாள் சிறப்புற அமைந்திட இறை வழிபாடு செய்வதோடு 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து விசேஷங்களை செய்து கொள்ளலாம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அதிகாலை பொழுது அல்லது 6 முதல் 7 மணி வரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஓரையில் அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மாகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சித்ரா பௌர்ணமி நன்னாள். இந்த நாளினுடைய மிக சிறந்த விசேஷ விழா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம். சித்திரையில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து வழிபடுவார்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் ஸ்ரீ அம்பிகையை வழிபாடு செய்தால் திருமண வரம், மழலை வரம், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்தால் ஆண்டு முழுவதும் கிரிவலம் செய்த பலனும் பேரும் கிடைக்கும் என்கிறது தல வரலாறு. சித்ரா பௌர்ணமியில் சித்தர் பெருமக்கள் அனைவரும் வெவ்வேறு ரூபங்களில் பூமிக்கு வந்தருள்வார்கள் என்று அகத்தியர் நூல்கள் சொல்கின்றன. இதனால் இந்த நாளில் சித்தர் வழிபாடு, சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது மன அமைதியையும் உடல் பலத்தையும் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அருளும். கூத்தாண்டவர் கோவிலில் அரவான் விழாவும் சித்ரா பௌர்ணமி நாளிலேயே நடைபெறுகிறது. திருவண்ணாமலையில் சித்திரகுப்தனுக்கும் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்குமே சன்னதி இருக்கிறது. இந்த நாளில் பண பிரச்சனைகள் தீர, கடன் தீர, குடும்ப நல வாழ்வு பெற, மங்கள காரியங்கள் நடக்க, சுப விசேஷங்கள் அமைய இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வது மிக விசேஷம். இந்த நாளில் ஸ்ரீ விஷ்ணு பகவான் மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்கலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த பொருட்களை தானம் செய்வது விசேஷம். பால் மற்றும் தயிர் தானம் செய்வது ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய சக்தியை அதிகரிக்கிறது. இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி தூய்மையாக்குங்கள். அதன் பிறகு முறைப்படி பூஜை செய்யுங்கள். பால், தயிர் போன்றவற்றை தானம் செய்வதால் மன அழுத்தம் குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் கிடைக்கும். பண பிரச்சனைகள் நீங்கும். சித்ரா பௌர்ணமி விரதத்தை அனுசரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய கடந்த கால எதிர்மறை கர்மாவை சுத்தம் செய்கிறது. எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய இந்த ஜென்மத்தினுடைய ஆசைகள் நிறைவேறும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது மிக சிறப்பாகும். இந்த பௌர்ணமி திதி என்பது
சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். பாலை துர்க்கையம்மனை வழிபட்டு அன்னதானம் செய்வது சிறப்பு. பௌர்ணமி அன்று சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கும் சித்திரகுப்தன் அவதரித்தார். எனவே சித்ரா பௌர்ணமி நாளில் குல தெய்வ வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்றவை பாவங்களில் இருந்து விடுதலை பெற உதவும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், உத்தராயணம், சித்ரா பௌர்ணமி தினம். சித்திரகுப்த வழிபாடு மற்றும் சித்தர் பெருமான்களை வழிபடுவது அவ்வளவு சிறப்பு. சித்ரா பௌர்ணமியினுடைய முழுமையான விளக்கங்கள் மற்றும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்ன, உங்களுடைய சிரமங்கள், வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக வழிபாடு முறைகள், எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு சிறப்பு என்கிற முழுமையான விளக்கங்களோடு விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கேட்டு தெளிவு பெறுங்கள். வெளிவட்டாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் தம்பதியர்களிடையே ஒற்றுமை ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும். பௌர்ணமி என்றாலே இந்த நாளை முழுமையாக சந்திர பகவானை மட்டும் வழிபட்டாலே போதும். அவ்வளவு நன்மைகள் ஏராளம் ஏராளம் கிடைக்கும். பழைய நினைவுகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தள்ளி போன சில காரியங்கள் எளிதில் முடியும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே குரு பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். களத்திரஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஆக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களோடு உங்களுக்கு சந்திப்பு நிகழும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் துணைவரிடத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மன நிறைவு பெறுவீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பேரானந்தம் கொள்வீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். இந்த சித்திரா பௌர்ணமி நன்னாளில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யலாம். அதே போல பெருமாள் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையில் தம்பதியர்களோடு நீங்கள் அமர்ந்து வழிபாடு முறைகள் செய்யலாம். விரதங்களை அனுஷ்டிப்பது மிக மிக விசேஷம். இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். பழைய நினைவுகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தள்ளிப்போன வேலைகள் சுபமாக நடக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானுக்குண்டான அதி தேவத்தை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு, சிவசூரிய பகவானையும் வழிபாடு செய்யலாம். சிறப்பு. தெளிவு ஏற்படுங்க. லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மூலம் உறுதுணை உண்டாகும். பக்க பலமாக உங்களுக்கு செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும். மேன்மை நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம். சித்ரா பௌர்ணமி தினம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கான விசேஷங்கள், வழிபட வேண்டிய முறைகள், என்ன தானம் செய்யலாம் என்கிற முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். தம்பதியர்களுக்கு இடையே நல்லதொரு புரிதல், அனுசரணையான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். தொழில் சம்பந்தமான உதவிகள் கை கொடுக்கும். கால்நடை தொடர்பான வேலைகளில் மேன்மை அதிகரிக்கும். செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். வழக்குகளில் சாதகமான முடிவு ஏற்படும். பயம் விலகும் நாள். இந்த நாள் இறை வழிபாடு நீங்கள் அதிகம் செய்ய செய்ய உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். பய உணர்வுகள் விலகும். தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்க இறை வழிபாடு அவசியம். மனோகாரகனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி விரத வழிபாடு செய்வதோடு மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு மாதத்திற்கு விசேஷம். அந்த வகையில் புத்தாண்டினுடைய முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை நன்னாளில் பௌர்ணமி அனுஷ்டிக்கப்படுவதால் சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். அனுபவம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். புதிய நபர்களை சந்திப்பீர்கள். புரிதல் என்பது இந்த நாள் அதிகரிக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. சித்ரா பௌர்ணமி நாளில் அம்பாளுக்குண்டான வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடலாம். காமாட்சி தேவியை வழிபடலாம். அல்லது விசாலாட்சி தேவியையும் ஸ்ரீ மீனாட்சி அன்னையை வழிபாடு செய்வது. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சக்தி கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற உங்களுடைய வயதிற்கு இணையான அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது மிக விசேஷமான ஒன்று. எந்த விதத்திலும் பாவங்கள் நேராதபடி தர்ம சிந்தனையோடு தான தர்மங்கள் செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். பிறருக்கான உதவிகளை மிக மகிழ்வாக செய்வதோடு உங்களுக்கான உதவிகளும் பங்குக்கு கிடைக்கும். மிருகசரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சிகப்பு அரளி செவ்வரளி பூக்கள் கொண்டு அர்ச்சிப்பது, மாலை அணிவிப்பது, எலுமிச்சை கனி கொண்டு ராஜ கனி கொண்டு மாலை அணிவிப்பது மிக விசேஷம். இன்றைய நாள் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். நல்லதொரு முடிவுகள் ஏற்படும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் விலக்கும், சாதகமான சூழல் அமையும், நல்லதொரு முடிவினை எடுப்பீர்கள், பயம் விலகும் நாள். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளாலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த நாள் அமையட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், உத்தராயணம், சித்ரா பௌர்ணமி பெருவிழா நடைபெறக்கூடிய நாள். சித்ரா பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும், தானம் எதை செய்தால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் என்பதையும் நீங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சென்று தெரிந்து கொள்ளலாம். பூஜைகளினுடைய பலாபலன்கள் உங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். சிற்றின்ப செயல்பாடுகளால் விரயங்கள் உண்டாகலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். மனதில் வேலை நிமித்தமான புதிய லட்சியங்கள் பிறக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த நாளில் விரும்பியபடியாக சில பொருட்களை குடும்பத்திற்காக வாங்குவீர்கள். சுதந்திர தன்மையோடு இருப்பதற்கான மன எண்ணப்போக்கு இருக்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வதால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். சித்திரா பௌர்ணமி நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக விசேஷமானது. கோச்சார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இன்னல்கள் நீங்கும். ஓரளவிற்கு மன நிம்மதி ஏற்பட வழிபாடு முறைகள் மேற்கொள்வது அவசியம். தான தர்மங்கள் செய்வது விசேஷம். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு. ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விரயங்கள் ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள் தொழில் ரீதியாக உண்டாகலாம். ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அவரோடு இன்னும் 3 கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என. ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக புதிய லட்சியங்கள் பிறக்கலாம். பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வது விசேஷம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எதையும் நீங்கள் ஒரு சில நேரம் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆலோசனைகள் படியும் பிறருடைய கருத்துக்களையும் கேட்டும் நீங்கள் வேலைகள் கவனித்தால் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேரும். மன நிம்மதி பெறுவீர்கள். தியானம் செய்யுங்கள். சித்ரா பௌர்ணமி என்பதால் மன நிறைவாக மன அமைதியோடு அமர்ந்து தியான நிலையில் தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது மிக விசேஷம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம். சித்ரா பௌர்ணமி தினம். மங்களகரமான நாள். சகல தேவர்களையும் தேவதைகளையும் மும்மூர்த்திகளையும் 3 சக்திகளையும் வழிபாடு செய்வது விசேஷம். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, வடிவுடையம்மன், திருவுடையம்மன், கொடியுடையம்மன் என சக்திகளை நீங்கள் வெவ்வேறு விதமாக வணங்குவதால் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அதிலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்க மௌன விரதத்தை அனுஷ்டியுங்கள் அல்லது உபவாசம் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளுக்கான பலன்களில் பார்க்கும்போது தடைப்பட்ட வேலைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். விடுபட்டதை செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் சக்தி அதிகரிக்கலாம். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வாகன பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கல்வி சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கும் இதே நிலை இருக்கும். ஆகவே சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் பிரவேசிப்பதால் ஓரளவிற்கு பலன்கள் கிட்டும். தாயின் முகாந்திரமாக நன்மைகளை பெறுவீர்கள். சில நல்ல கருத்துக்கள் அவர்கள் மூலமாக கிடைக்கும். வருமானத்திற்குண்டான உயர்வு ஏற்படும். லாபம் அடைவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று குருமார்களை வழிபடுவது, சித்தர் பெருமான்களை வழிபடுவது மிக விசேஷம். சித்திரகுப்த வழிபாடு செய்தாலும் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். புண்ணிய கணக்குகள் வந்து சேரும். ஆக குரு நமஸ்காரம் மிக நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் என்பது மங்களகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். விடுபட்ட வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படலாம். வாகன பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் குரு வழிபாடுதனை செய்தல், ஜீவ சமாதிக்கு சென்று தியானம் மேற்கொள்ளுதல், மகான்களுடைய ஆசி பெறுதல், பெரியவர்களை சான்றோர்களை சந்தித்தல், இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வதால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலம் பெறும்.
8ஆம் இடத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் வண்டி வாகன பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் கவனமாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிகச் சிறந்தது. சத்யநாராயணர் பூஜையை செய்யலாம். தம்பதிகளாக அமர்ந்து கணவன் மனைவி இருவரும் விரதம் இருந்து அனுஷ்டிப்பதால் சகல நன்மைகள் உண்டாக்கும். இந்த ஆண்டு முழுவதும் செய்த பூஜா பலன் உங்களுக்கு இன்றைய ஒரு நாள் செய்வதிலேயே கிடைக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பிறருடைய ஆலோசனைகள் தேவையாக இருக்கும். சுபம் நிறைந்த நாள். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம். சித்திரா பௌர்ணமி தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், சகோதர ஸ்தானத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் ஏற்படும். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த நாள். கடந்த கால சங்கடங்கள் மறைய இறை பிரார்த்தனை செய்வது மிக விசேஷம். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். இறைவனை திரு நாமத்தை நீங்கள் எந்த அளவிற்கு உச்சரித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். வருமானம் பெருக்கும். வாழ்க்கையின் நிலை உயரும். ஆனந்தமாக இருப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே. குடும்ப நபர்களுடைய ஆதரவினால் வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை சீராக இருப்பதாலும் உங்களுக்கு உதவிக்கு சிலருடைய ஆதரவு பெருகும். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள், வீடு மனை வாங்குவது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். 64 கலைகளில் ஒரு கலையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். மாணவ மாணவிகள், உங்கள் பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிறைவு உண்டாக்கும். சந்தோஷமாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். வருமானம் கைக்கு வருவதால் தேவைகள் நிறைவேற்றக்கூடும். சுதந்திர தன்மையோடு இருப்பீர்கள். விரும்பியதை உடனுக்குடன் வாங்கி மகிழ்வீர்கள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடந்து வந்த பாதைகளில் அனுபவங்கள் ஏற்படும். பேச்சுக்களில் நிதானம் இருக்கும். தீர்க்க முடியாமல் இருந்த சில பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களே. இறை வழிபாடு உங்களுக்கு மேன்மையை உண்டாக்கி தரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஆர்வம் உண்டாக்கும். இயல்பாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள்.
ஒத்துழைப்பான சூழல் அமையும். வருமானம் பெருக்கும். இயன்றதை செய்து காட்டுவீர்கள். செவ்வாய்க்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அர்ச்சிப்பது, குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக விசேஷம். சித்ரா பௌர்ணமி நாளாக அமைவதால் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை தனை செய்யுங்கள். தம்பதிகளாக அமர்ந்து செய்யும் பொழுது அதற்கு தனி மகத்துவம், தனி விசேஷம். எண்ணிய வேலைகள் உடனுக்குடன் செய்து முடிப்பதால் அனுகூலம் நிறைந்த நாள். வருமானம் பெருக்கும். தன வரவு உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறகும். உத்தியோகத்தில் நல்ல பெயர்தனை பெறுவீர்கள். உறவு முறைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், உத்தராயணம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சித்ரா பௌர்ணமி தினம். இந்த நாளில் சித்தர்களுடைய வழிபாடு செய்வது மிக விசேஷம். இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை வழிபாடு மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுக்குண்டான அதிபதியே பெருமாள் ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. தச அவதாரங்களில் எந்த அவதாரங்களில் இருந்தாலும் சரி, அந்த பெருமானை நீங்கள் மனதார பக்தியோடு வணங்கி சரணாகதி அடைந்து விட்டால் எந்த சங்கடங்களோ, எந்த பிரச்சனைகளையோ, எந்த விதமான வம்புகளோ வழக்குகளோ உங்களிடம் நெருங்காது. ஆகவே கன்னிராசி அன்பர்களை இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். இறைவனை நீங்கள் சரணாகதி அடைவதே மிக மிக விசேஷம். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது எதிராக இருந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த வேலைகளில் ஆதாயம் மேம்படும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மேம்படும். கவலை மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிராக இருந்தவர்கள் விலகி போவார்கள். உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் அனுகூலமாக நடப்பதற்கான சூழல்கள் அமைகிறது. எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு சிறப்பு. 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் லாபம் பெருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். ஆதாயம் மேம்படும். வேலைக்கான முயற்சிகள் கைகூடி வரும். மன நிறைவாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. நன்மைகள் விளையும் நாள். கவலைகள் மறையும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுங்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம் சித்திரா பௌர்ணமி நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் என்பது மன அழுத்தத்தையும் குறிக்கும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வீண் விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. யாரிடத்திலும் அதிகம் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். அமைதியாக இருந்தாலே பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகத்தான் நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். 3ஆம் வீடு தனுசு ராசி. அந்த ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். எதிலும் தனித்தன்மையாக இருந்து வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனை இருக்கும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். செலவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப விஷயத்தில் பிறருடைய தலையீடுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சிலர் உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்யலாம். உத்தியோகத்தில் கருத்துக்கள் அதிகரிக்கலாம். ஆக யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மன். ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை தினம் 3 முதல் 4:30 மணி வரையில் ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு விடாது செய்து வாருங்கள். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை அல்லது 11 செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜைகளை தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் வாழ்நிலையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன அமைப்பு சீராக்கும். எதிலும் மகிழ்ச்சியாக தனித்தன்மையாக இருப்பீர்கள். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி என்பது போல செயல்பாடுகள் சீராக அமையும். பண வரவு, தன வரவுக்கு உண்டான நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. புரிதல் ஏற்படும். செலவு நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். செலவுகள் அதிகமாக இருப்பதால் சில நேரம் நெருக்கடிகள் வரலாம். கடன் வாங்காமல் இந்த நாளுக்கான பொழுதை நீங்கள் அனுசரித்து செல்வதே விசேஷம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம் சித்ரா பௌர்ணமி தினம். சித்ரா பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் பூஜைகளை பற்றிய முழுமையான விளக்கங்களை பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. விருச்சக ராசி அன்பர்களே, வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் இருக்கும். வியாபாரத்தில் பாக்கிகளை பொறுமையாகத்தான் வசூலிக்க வேண்டும். பண வரவு தொடர்பான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாகவே இருங்கள். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பொதுவாக அன்பு நிறைந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். எதையும் நீங்கள் சிந்தித்து செய்யுங்கள். மன அமைதி என்பது தேவை. பொறுமை, நிதான போக்கோடு இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனீஸ்வர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை பொறுமையாக வசூலிக்க வேண்டும். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. சக நபர்களிடம் மனம் விட்டு பேசினாலும் எதை பேசுவது என்கிற புரிதல் என்பது வேண்டும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். பொறுமை, நிதானம் அவசியம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ பெருமாளுடைய வழிபாடு நல்லது. மகாவிஷ்ணு. இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை வழிபாடு செய்வதே நல்லது. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அன்பு நிறைந்த நாள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள்
உத்தராயணம். சித்ரா பௌர்ணமி தினம். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக தெளிவு ஏற்படும். அரசு சார்ந்த வழியில் ஆதாயம் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள், லட்சியங்கள் பிறக்கும். தாமதம் நிறைந்த நாள். ராசியினுடைய அமைப்பு படி இறை வழிபாடு செய்தால் தாமதங்கள் நீங்கும். நம்பிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். புரிதல் என்பது தேவை. மாணவர்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான் சுகஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் 4ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரிக்கின்றன. ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வீடு சம்பந்தமான விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாகவே இருக்கும். தாய்க்குண்டான இடம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில புரிதல் ஏற்படும். வழக்குகளும் இருக்கலாம். பெரிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும். ராசியான நாளாகவே அமையும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். தெளிவு பிறக்கும் நாள். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய பேச்சுக்கள் கை கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாக உணர்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். தைரியம் இருக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். தாமதங்கள் சில நேரம் இருக்கும். எடுத்த காரியத்தை உடனடியாக முடிப்பது என்றால் அது கடினமாகவே உணர்வீர்கள். சாதாரண வேலைகள் கூட செய்வதாக இருந்தால் பின்னடைவே இருக்கும். கவனமாக செயல்படுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்குண்டான வழிபாடுகளையும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளையும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம். முயற்சிக்குண்டான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில்
குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். மாணவர்களுக்கு வெற்றி பாதையிலேயே பயணிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு வியாபாரம் ரீதியாக செல்பவர்களுக்கு வருமானத்தில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றங்கள் அனுகூலமான நாளாகவே அமையும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் ஆலோசனை கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். ராசிக்குண்டான அமைப்பின்படி இந்த நாள் உங்களுடைய மனம் மகிழும்படியாகத்தான் சில வேலைகள் நடக்கும், கை கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதால் வருமானம் பெருகும். வங்கி கணக்கு தொடர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். சித்ரா பௌர்ணமி நன்னாள் தினம் மங்களகரமான நாள். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடே சிறந்தது. வாய்ப்பு கிடைக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. வேலை வாய்ப்புகள் பெருக்கும். மனதில் நிம்மதி உண்டாக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். புதியதொரு உத்தியோகம் தொடர்பாக மேல் அதிகாரிகளோடு ஆதரவு கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. சித்ரா பௌர்ணமி நன்னாளில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக மிக நல்லது. மாங்காடு காமாட்சி தெய்வத்தையும் நீங்கள் வழிபடலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிறை சூடிய சக்தி, அதாவது சந்திர பகவானை தன் சிரசில் தாங்கி இருக்கக்கூடிய சக்தி வழிபாடு நல்லது. சிவபெருமானுடைய வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்கள். வெற்றிகரமான நாளாகவே அமையும். எதையும் யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். நன்மைகள் விளையும் நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தினம் சித்ரா பௌர்ணமி நாள். ஆக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். பண வரவு மிகுந்தே இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், உத்தராயணம். சித்ரா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை பற்றி இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறைப்படுத்தி செய்தாலே போதும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும்.
கும்பராசி அன்பர்களை, கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக காரியங்களில் அது தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாக்கும். வெளியூர் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். சுகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவினை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு ஏற்ற நாள். செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி நன்னாளில் முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்தினால் மாலைகள் அணிவித்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. முன்னேற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண சங்கடங்கள் மறையும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிகள் கிடைக்கும். ஈடுபாடு உண்டாகும். நன்மைகள் மிகுதியாக விளையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். முயற்சிகள் கைகூடும். வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நடக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். பயிர் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக சிறப்பு. அலைச்சல் அதிகரிக்கும். நன்மைகள் ஏற்படும். சுகம் நிறைந்த நாள். கல்வி தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கியே இருக்கும். தன வரவு அதிகரிக்கும். திருப்திகரமாக உணர்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 12/5/2025 ஸ்ரீ விசுவா வசு திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், உத்தராயணம். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளோடு புரிதல் ஏற்படலாம். வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு தன்மையினால் தாமதம் ஏற்படும். உங்களுடைய செயல்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்ல வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்ரா பௌர்ணமி நாள் சிவ ஆலயங்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்யுங்கள், அதுவே சிறப்பு. பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். வேலையாட்களால் ஒத்துழைப்பு இல்லாத ஒரு தன்மை உண்டாகலாம். வேலைகளை புரிந்து கொண்டு செய்யுங்கள். வேலை பளு அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ பெருமாளுடைய வழிபாடு மிக நல்லது. சத்யநாராயணர் பூஜை வழிபடுங்கள். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபாடு செய்யலாம். பொறுமை நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டால் வேலைகள் ஓரளவிற்கு பலன் அடையும். ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் நிதானம் தேவை. பிறரை கேட்டு சில முடிவுகளை எடுங்கள். தன்னிச்சையாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.